गणपते परिपूर्ण वाळ्वरुळ्वाये प्रभो 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 गणपते 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 गणनाथ गजानन आदिमूल गणनाथ गजानन आदिमूल गणनाथ गजानन आदिमूल गणनाथ गजानन अद्भुत धवल स्वरूपा अद्भुत धवल स्वरूपा अद्भुत धवल स्वरूपा देव देव जय विजय विनायक देव देव जय विजय विनायक चिन्मय परशिवदीपा चिन्मय परशिवदीपा आदिमूल गणनाथ गजानन अद्भुत धवल स्वरूपा देव देव जय विजय विनायक चिन्मय परशिवदीपा प्रभो गणपते परिपूर्ण वाळ्वरुळ्वाये प्रभो गणपते गणपते மக்கள் கொண்டாடும் நாளில் இங்கே தானாய் வந்தாயே மோஷிகா உற்சாக மேளம் வாசிக்க கேட்டு ஆடுகிறோம் பாறையா மக்கள் தோழல் ஒற்றையாளாய் யாற்றின் ஓரம் மௌனம் கொண்ட பாலன் நீ மூன்று காலம் நீதான் கச்சேரிதா கேட்டு லோகம் நீதா ஈஸ்வரமான உன்னேஷ சர்வம் சத்தியம் நீ தேவா
மகாராஜா பத்தையும் போக்கு மகாராஜா உலோக ராஜா உறைங்கும் பூஜா வங்காள கடலுக்கு வா ராஜா வங்காள கடலுக்கு வா ராஜா உண்டாகும் வளமே வாழ்வில் தானே உன்னாலேயாகும் ஆரையா என்னப்பனே உன்னை கை குப்பினோமே போற்றும் தானையா शंभुसुताय लंबोदराय मोरया गणपति बाप्पा मोरया मोरया रे मोरया वीर विनायक வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகனே ஈடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் நீ புது பெலாசு வா புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரோடே நீ விட்டு பெலாசு வா விட்டு பெலாசு கொண்டாடு ஏறி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள். நலமடைவீர்களாக. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி எண்ண வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல,
ஞானப்பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலனுண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதை அருந்தாமல் அவரை பரிகாரம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா 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 அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பந்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வலம் வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்த்த வந்தவன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஓங்காரத்திலிருந்து உருவான உன்னிடம் உயர்ந்த சித்திகளும் நிறைந்த ஞானமும் நிலைத்திருக்கட்டும். குழந்தாய், தனக்கு நிகரான நாயகன் இல்லாததால் நீ விநாயகன் என்று பெயர் பெறுவாய். விக்னங்களை தீர்த்து வைப்பதால் விக்னேஸ்வரன் என்று புகழ் பெறுவாய். எமது சிவகணங்கள் அனைத்திற்கும் நீ தலைமை பொறுப்பை ஏற்பதால் கணேசன், கணபதி, கணநாதன் என்றும் சிறப்பிக்கப்படுவாய். தன்யனானே.
मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते दीन विनायक पाद नमस्ते நாராயண நாராயண. நாரத முனிவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். யார்? சந்திரனா? நாராயணா, வானில் வலம் வரும் நீ கைலாயத்தை வலம் வர சென்று கொண்டிருக்கிறாயா? வலம் வருவதா? அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம்? அஸ்வினி முதலான எனது நட்சத்திர மனைவியர் 27 பேரும் என்னை ஒரு கணம் கூட நகரவிட மாட்டேன் என்கிறார்களே. ஆமாம் ஆமாம், நீ என்றைக்கு எந்த நட்சத்திர மனைவியை சந்திக்கிறாயோ அந்த கணக்கை வைத்துக் கொண்டுதானே இன்று அஸ்வினி, இன்று பரணி என்று நாட்களையே குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான் நாரதரே. என்னுடைய அழகைக் கண்டு மயங்கி அந்த 27 பேருமே என்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம். அதனால் தட்சனின் குமாரிகளான அவர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக நானே திருமணம் செய்து கொண்டேன். ஆமாம் ஆமாம், அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனைப் போல அழகு என்றுதானே சொல்கிறார்கள். அப்படி இருக்க கைலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை தோன்றியிருக்கிறது என்கிறார்களே, அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன். ஓ, அது அப்படி போகிறதோ? நாராயண. என்ன நாரதரே? ஒன்றுமில்லை, நீ போக வேண்டிய வழி இதுதான். கைலாயத்திற்கு சென்று பார், விநாயகரை காணலாம். நாராயண. நில். யார் நீ? எங்கே செல்கிறாய்? அம்மையப்பருக்கு பிள்ளையாக விநாயகர் அவதரித்திருக்கிறாராமே, அவரை பார்க்க செல்கிறேன். நான் தான் விநாயகர். என்ன விசித்திரமான தோற்றம் கொண்ட நீயா விநாயகர்? மனித உடலும் யானை முகமும் கொண்ட இந்த உருவமா அழகின் வடிவம்? சந்திரா, அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அரூபையாக ஆவாயாக. அகந்தையை தீர்க்கும் அண்ணலே போற்றி, ஆணை முகம் கொண்ட ஐயனே போற்றி, பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி. ஐயனே, ஐயனே. உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை நீ இப்படியே இருக்க கடவாய். மகனுக்கு இந்த சனீஸ்வரனின் பணிவான வணக்கங்கள். ஓ, நீதான் சனீஸ்வரனா? ஆம் பிரபு. இங்கே எதற்காக வந்தாய்? விண்ணவரோ மன்னவரோ சில காலங்கள் எனது பிடியில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை. அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அதுவும் சரிதான். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7.5 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானிப்பாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே. அப்படி இருக்க அவன் அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? நீ எம்மை எப்படி பிடிக்க முடியும்?
அதுவும் சரிதான். அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டேன். இன்னும் சந்திரனே வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். விநாயகப் பெருமானே, விக்னேஸ்வரா, கணாதிபா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணையே வடிவான கணபதியே, அருளே உருவான ஐங்கர பெருமானே, என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும். விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனியில் 2 செவி, 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்டு விளங்கும் யானைமுக கடவுளே, அருள் புரியுங்கள். சந்திரா, நீ என்னை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள் 4ஆம் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை தானும் அடைவார்கள். ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். ஆஹா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். இதுவே நான் பெற்ற பெரும் பேரு. விநாயகப் பெருமானே. யார்? சனீஸ்வரனா? ஆம் பிரபு, 7 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இதோ இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே. உண்மைதான் பிரபு, தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு? எமது பக்தர்களை, எமது பெயரை ஒரு முறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே. இதமாக இருந்து அமைதியாக வாழச் செய். அப்படியே பிரபு.
कपित्तजम्बू फलसार भक्षितम् गणेशाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि